This sermon, God of this Evil Age, was delivered on Sunday morning, August 1st, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Notice how Satan got that scientific age back there of Noah's to lean upon their own understanding. நோவாவினுடைய விஞ்ஞான காலத்தில் சாத்தான் எவ்வாறு தங்களுடைய சொந்த அறிவின் பேரில் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை கவனியுங்கள். The Bible tells us in Proverbs, lean not to our own understanding. And let every man's word be a lie and God's be true. வேதம் நம்முடைய சுயபுத்தியில் சார்ந்திருக்காதிருங்கள் என்று நீதிமொழிகளில் நமக்கு கூறுகிறது. மேலும் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் பொய்யாயும் தேவனுடைய வார்த்தை சத்தியமாயும் இருக்க கடவுது. But Satan, by his knowledge from the beginning of the Garden of Eden, got the people to lean upon their own understanding. And you know, through his great Max Factor's works that he had back there. ஆனால் சாத்தானோ துவக்க முதற்கொண்டே ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய அறிவினால் ஜனங்களை தங்களுடைய சொந்த அறிவின் மேல் சார்ந்திருக்க செய்தான். மேலும் அவனது சிறந்த மேக்ஸ் ஃபேக்டரின் படைப்புகள் மூலம் அவன் அங்கு திரும்பி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். He got women so fair that it caused the son of man, the sons of God rather, to fall to sin and marry them. அவன் மிகவும் அழகான ஸ்திரீகளை உடையவனாயிருந்தான். அது மனுபுத்திரனுடைய தேவனுடைய புத்திரர் பாவத்தில் விழுந்து அவர்களை விவாகம் செய்ய காரணமாயிருந்தது. Women were so fair, so pretty. சரி, அவர் ஸ்திரீகள் மிகவும் அழகாகவும் இருந்தனர். Now you take an ordinary woman on the street today. A lot of you has read the story. You never heard it because before my days. Pearl Bryant. How many of you ever heard of her? Sure. She's supposed to be the world's most beautiful woman. எப்பொழுது நீங்கள் இன்றைக்கு தெருவில் உள்ள சாதாரண பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களில் அநேகர் அந்த கதையை படித்திருப்பீர்கள். நீங்கள் அதை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. ஏனென்றால் அது என்னுடைய நாட்களுக்கு முன்னமே இருந்தது. பேர்ல் ஓ பிரைன், எத்தனை பேர் அவளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாகவே அவள் உலகின் மிக அழகான பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். Why, the in a school kid that goes in the schoolhouse today, but what's twice pretty she was. Why is it? The beauty of women is to happen in the last days. ஏன் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பள்ளிக்குழந்தை அவள் இருந்ததை விட 2 மடங்கு அழகாக இருக்கவில்லையா? அது ஏன்? ஸ்திரீகளின் அழகு கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டும். They cut their hair, they put them in little girls' dresses, they put shorts and bikinis and every what they call on, they put paint and rouge and all these kind of things to make them something that they're not. அவர்கள் தங்களுடைய தலைமுடியை கத்தரித்து விட்டனர். அவர்கள் சிறு பெண்களின் ஆடைகளை அணிவார்கள். அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளையும் மிகச்சிறிய நீச்சல் உடைகளையும் நீங்கள் என்னவென்று அழைக்கிறீர்களோ அதை அணிவார்கள். அவர்கள் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் உருவாக்கும்படி அவர்கள் வர்ணத்தை பூசி, சிகப்பு சாயத்தை கன்னத்தில் பூசி இந்த விதமான காரியங்களை எல்லாம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். பார்த்தீர்களா? But through scientific knowledge they've been able to achieve this. Do you know there's more spent for cosmetics for women than there is in the United States? ஆனால் விஞ்ஞான அறிவினால் அவர்களால் இதை சாதிக்க முடிந்திருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ளதை காட்டிலும் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களுக்காக அதிகம் செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். Twice or 3 times as much is spent for food to live on. Prove that. For cosmetics. ஜீவனுக்கான ஆகாரத்திற்காக செலவழிப்பதை காட்டிலும் 2 மடங்கு அல்லது 3 மடங்கு அதிகமாக செலவழிக்கப்படுமா? அழகு சாதன பொருட்களுக்காகவே அது உண்மை என்பதை நிரூபிக்கிறது. Notice, the sons of God saw the daughters of man. Not daughters of God. கவனியுங்கள், தேவனுடைய புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளை கண்டார்கள், தேவனுடைய குமாரத்திகளை அல்ல. The daughters of man, that they were beautiful. And it caused the sons of God to fall into this delusion and took them kind of women and married them.
மனுஷகுமாரத்திகள் அவர்கள் அழகாயிருந்தனர். அது தேவனுடைய புத்திரர்களை இந்த மாயைக்குள் விட செய்தது. அந்த விதமான ஸ்திரீகளை விவாகம் செய்து கொண்டு And it brought an age of prostitution, just like it is today, like it was in Sodom, like it's predicted to be today. அது இன்றைக்கு உள்ளது போன்ற ஒரு விபச்சார காலத்தை கொண்டு வந்தது. அது சோதோமில் நடந்தது போல அது இன்றைக்கு இருக்கும் என்று முன்வைக்கப்பட்டுள்ளது. That when men and women of this day swap wives, if they don't like this wife, they go over to Reno, Nevada and get married and get divorced that one and marry again in 15 minutes. அதாவது இந்த நாளின் புருஷர்களும் ஸ்திரீகளும் மனைவிகளை மாற்றிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு இந்த மனைவியை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் நெவாடாவில் உள்ள ரெனோ என்ற இடத்திற்கு சென்று விவாகம் செய்து கொள்வார்கள், அல்லது விவாகரத்து செய்து 15 நிமிடங்களில் மீண்டும் விவாகம் செய்து கொள்வார்கள். And women so pretty that they're almost irresistible. What is it? The devil. See, Satan's still in beauty. Notice. ஸ்திரீகள் ஏறக்குறைய தவிர்க்க முடியாத அளவுக்கு மிகவும் அழகாக இருக்கிறார்கள். அது என்ன? பிசாசு, சாத்தான் இன்னும் அழகில் இருப்பதை பார்த்தீர்களா? கவனியுங்கள். Notice that sin was never forgiven them. That pretty scientific age was the very evil age that God destroyed off of the face of the earth. கவனியுங்கள், பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. அந்த அழகான விஞ்ஞான காலமானது தேவன் பூமியிலிருந்து அழித்து போட்ட பொல்லாத காலமாகும். That pretty scientific age. Jesus said it'll be that again just before the coming of the Son of Man. Is that right? Notice, Jesus said, as it was in the days of Noah, so will it be in the coming of the Son of Man. அந்த அழகான விஞ்ஞான காலத்தில் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு சற்று முன்பு அது மீண்டும் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். அது சரியா? கவனியுங்கள், இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று கூறினார். When they all tried to marry, now watch, the sons of God married the pretty daughters of man. And God never did forgive them for it. அவர்கள் யாவரும் விவாகம் செய்ய முயன்ற போது, இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய புத்திரர்கள் அழகான மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். தேவன் அதற்காக அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. Just the same as Balaam's teaching, that he caused the pretty intellectual scientific women of Moab, பிலேயாமின் போதகத்தைப் போலவே மோவாபியரின் அழகான அறிவாற்றலுள்ள விஞ்ஞான ஸ்திரீகளுக்கு அவன் காரணமாயிருந்தான். to with their flirty eyes, her paints and powders, her fine perfumes, to entice the sons of God against their own women that worked and had calluses in their hands with no makeup on. தங்களது சரசமாடும் விழிகளாலும் அவளுடைய முகவர்ணங்களாலும் முகச்சாயங்களாலும் அவளுடைய அருமையான வாசனை திரவியங்களாலும் தேவனுடைய புத்திரரை வசீகரிக்கும்படியாக அலங்கரித்துக் கொண்டனர். முக ஒப்பனை இல்லாமல் வேலை செய்ததினால் தங்களுடைய கரங்கள் காய்த்து போன நிலையில் இருந்த தங்களுடைய பெண்களுக்கு எதிராக இவ்வாறான கவர்ச்சியில் விழுந்து விட்டார்கள். Entice them over and let us marry one another because we're all the same people. That was a lie. It was a lie and an achievement of the devil to get the sons of God to marry the daughters of man. அவர்களை வசீகரித்துக் கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்வோம், ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே ஜனங்கள் என்று கூறினான். அது ஒரு பொய்யாயிருந்தது. அது தேவனுடைய புத்திரர் மனுஷகுமாரத்திகளை விவாகம் செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு பொய்யாயும் பிசாசின் சாதனையாயும் இருந்தது. It was a lie of the devil for Balaam, that false prophet, to try to prophesy against Moses that tried to hold the race together to say, well, we believe the same God. We offer the same offerings. We have the same sacrifices. We do everything just alike. அது பிசாசின் பொய்யாயிருந்தது. ஏனென்றால் கள்ளத்திற்கதரிசியாகிய பிலேயாம் அந்த இனத்தை கலப்படமின்றி காக்க முயன்ற மோசேக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்ல முயற்சிப்பது. பாருங்கள், நாம் அதே தேவனை விசுவாசிக்கிறோம், நாம் அதே பலிகளை செலுத்துகிறோம், நமக்கும் அதே பலிகள் உண்டு, நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரே விதமாகவே செய்கிறோம் என்றான். So close that would deceive the elected if possible. See? Come away from her, people. You have nothing to do with her.
அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. பார்த்தீர்களா? ஜனங்களே, அவளை விட்டு பிரிந்து பாருங்கள். உங்களுக்கு அவளோடு எந்த சம்பந்தமும் இல்லை. Notice, it was not likely that God would interpret His word to Cain's evil generation. Now, God would not interpret His word to them. Notice. கவனியுங்கள், காயேனின் பொல்லாத சந்ததிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்ய வாய்ப்பில்லை. இல்லை, தேவன் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு வியாக்கியானிக்க மாட்டார். கவனியுங்கள். God, the knowledge to make a world so pretty and scientific and sinful, He had to destroy it. Would God do that? Make a world so pretty. Look here. God making His daughters so pretty and would dress them so sexy. தேவன் ஒரு உலகத்தை மிகவும் அழகாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பாவமுள்ளதாகவும் ஆக்குவதற்கான அறிவு அவர் அதை அழிக்க வேண்டி இருந்ததா? ஒரு உலகத்தை மிகவும் அழகாக்கி இங்கே பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரத்திகளை மிகவும் அழகாக்கி அவர்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக உடைவிடுத்தி that His sons would lust after them and would commit adultery. What? God do a thing like that? அவருடைய குமாரர்கள் அவர்களை இச்சித்து தேவன் அவர்களை விபச்சாரம் செய்வாரா? என்ன, தேவன் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்வாரா? This naked, stripped off bunch of Laodiceans worshiping the God of this world through their ethics and education and shrewdness and prettiness. இந்த நிர்வாணமாக ஒரு கூட்ட லவோதிக்கியா சபையிலிருந்து இந்த உலகத்தின் தெய்வத்தை தொழுது கொண்டு தங்களுடைய நெறிமுறைகள், கல்வி அறிவு, புத்தி சாதுரியம், அழகின் மூலமாக Come out of her, the Bible says. Be not partakers of her sins and don't receive her plagues. God will rain hail out of the skies one day as big as 100 pounds apiece and will destroy her by stoning her like His word always said He done. His laws. அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருங்கள், அவளுடைய வாதைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் என்றோ ஒரு நாள் தலா 100 பவுண்டுகள் எடையுள்ள கல்மழையை வானத்திலிருந்து பொழிந்து அவளை கல்லறிந்து அழித்து போடுவார். அவர் செய்ததாக எப்பொழுதும் கூறப்பட்டுள்ள அவருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணங்களைப் போலவே. Well, if God did a thing like that, revealed His word to such a people as that, He would be defeating His own purpose. God's not foolish. He's the source of all wisdom. பாருங்கள், தேவன் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்து அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினால் அவர் தம்முடைய சொந்த நோக்கத்தை முறியடித்து விடுவார். தேவன் புத்தி இல்லாதவர் அல்ல, அவரே எல்லா ஞானத்திற்கும் மூல ஆதாரமாய் இருக்கிறார். So you see where that stuff come from? It come from Satan. And it's still of Satan. And the church has believed it. அப்படியானால் அந்த காரியம் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? அது சாத்தானிடத்திலிருந்து வந்தது. அது இன்னமும் சாத்தானிலிருந்து வருகிறது. சபையும் அதை விசுவாசித்துள்ளது. Now you see, women, I'm trying my best to show you the word of God. The Bible said if a woman cuts her hair, she dishonors her head, which is her husband. எப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஸ்திரீகளே, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க நான் என்னால் முடிந்தவரை முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம், ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டால் அவள் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள் என்று கூறியுள்ளது. அது அவளுடைய கணவன். And her husband is the head with God, so she dishonors God and her husband. அவளுடைய கணவன் தேவனோடு தலையாய் இருக்கிறபடியால் அவள் தேவனையும் அவளுடைய கணவனையும் கனவீனப்படுத்துகிறாள். Now, this shows who is the head of this world's church system. That shows who's the head of it. It's Satan in the form of a superman person of knowledge. A super knowledge. எப்பொழுது இந்த உலக சபை முறைமையின் தலைவர் யார் என்பதை இது காண்பிக்கிறது. அதன் தலைவர் யார் என்பதை அது காண்பிக்கிறது. அது ஒரு மேலான மனிதனின் ரூபத்தில் உள்ள சாத்தான், அறிவின் நபர், ஒரு சிறந்த அறிவாற்றல். He knows more than all the rest. I don't know what the word says. He's got his own interpretation to it. See? The interpretation for this evil age. அவன் மற்றெல்லாரை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறான். வார்த்தை என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் அதற்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை வைத்திருக்கிறான். பாருங்கள், இந்த பொல்லாத காலத்திற்கான வியாக்கியானம். Notice his plans to build a super denominational church. The World Council of Churches. See? A super denomination, so that all the world will worship him, the beast, under the name of United Christianity. உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்ற ஒரு உயர் ஸ்தாபன சபையை கட்ட அவனுடைய திட்டங்களை கவனியுங்கள்.
பாருங்கள், ஒரு உயர்ந்த ஸ்தாபனம். எனவே முழு உலகமும் அந்த மிருகத்தை ஒருங்கிணைந்த கிறிஸ்தவம் என்ற பெயரால் தொழுது கொள்ளும். Would you like to read that in the Bible? Revelation 13:6-8. It's a modern Tower of Babel. நீங்கள் அதை வேதாகமத்தில் வாசிக்க விரும்புகிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:6 மற்றும் 8. இது ஒரு நவீன பாபேல் கோபுரம். Don't you remember how that Nimrod, the hypocrite, built this big tower and made all the other little cities pay tribute to it? Babel and Babel is the same thing. It just changes its names, and as it comes on up, it's Rome now is Babylon. அந்த மாய்மாலக்காரனாகிய நிம்ரோத் இந்த பெரிய கோபுரத்தை கட்டி மற்ற எல்லா சிறு நகரங்களும் அதற்கு கப்பம் செலுத்தினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாபில் என்பதும் பாபேல் என்பதும் ஒன்றே. அது மேலே வரும்போது அதனுடைய பெயர்களை அப்படியே மாற்றுகிறது. அது ரோமாபுரி இப்பொழுது பாபிலோனாக உள்ளது. And the whole world's brought to Babylon. And it's brought in by the World Council of Churches, which will make every one of them bow to her. முழு உலகமும் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டு அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் ஒவ்வொருவரையும் அவளுக்கு தலைவணங்க செய்யும். And you took the mark of the beast not knowing what you were doing. Because நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறியாமல் மிருகத்தின் முத்திரையை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். ஏனெனில் but those who are elected will hear the word and come out of it. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வார்த்தையை கேட்டு அதிலிருந்து வெளியே வருவார்கள். How contrary is denomination to God's word. He never had one, never dealt one, and never dealt with one. I want some historian to show me wherever a prophet ever come out of the church. ஸ்தாபனம் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முரண்பாடாய் உள்ளது. அவர் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் உடையவராய் இருந்ததில்லை. அவர் எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் இடைபடவே இல்லை. ஒருவரோடு இடைபடவே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி சபையிலிருந்து எங்காவது வெளியே வந்தார் என்பதை ஒரு சரித்திர ஆசிரியர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Show me where God ever blessed a church that was after it was organized. She went on the shelf and died with intellectual wisdom from the devil by their leader. அது ஸ்தாபனமாக்கப்பட்ட பிறகு எந்த சபையை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை எனக்கு காண்பியுங்கள். அவர்களுடைய தலைவர்கள் மூலமாக பிசாசினிடத்திலிருந்து வந்த அறிவாற்றலுள்ள அறிவு கூர்மையினால் அவள் உபயோகமற்று மரித்து and refused the word of God as it growed up into this perfect statue of Christ. Now it's the head. How contrary. தேவனுடைய வார்த்தையோடு கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சியில் வளர மறுத்தனர். இப்பொழுது அது தலைமை பீடத்தில் உள்ளது. எவ்வளவு முரண்பாடானது. Separate from that unbelieving Eve, you children of the evening light. சாயங்கால வெளிச்சத்தின் பிள்ளைகளே, அந்த அவிசுவாசியான ஏவாளில் இருந்து பிரிந்து செல்லுங்கள். Satan, God of this age, by his knowledge, getting the people to eat from his mixed tree of good and evil. Notice, Satan, by his knowledge, causing the people of this evil age to eat from his tree of good and evil. இந்த காலத்தின் தேவனாகிய சாத்தான் தன்னுடைய அறிவினால் நன்மையும் தீமையும் கலந்த தன்னுடைய விருட்சத்தின் கனியை ஜனங்களை புசிக்க செய்தான். கவனியுங்கள், சாத்தான் தன்னுடைய அறிவினால் இந்த பொல்லாத காலத்தின் ஜனங்களை நன்மை தீமையின் அவனுடைய விருட்சத்தின் கனியை புசிக்க செய்தான். He says that he's building a greater Christian civilization by his knowledge of good and evil. A greater Christian civilization. நன்மை தீமை பற்றிய தனது அறிவின் மூலம் அவர் ஒரு சிறந்த கிறிஸ்தவ நாகரிகத்தை உருவாக்கி வருவதாக அவன் கூறுகிறான். ஒரு பெரிய கிறிஸ்தவ நாகரிகம். But Christ's little virgin word flock bride don't care for his knowledge. She keeps free of him. What is about to talk about her a minute? She waits for her Lord and his millennium honeymoon. Right? With the word groom as she is the word bride. ஆனால் கிறிஸ்துவின் சிறு கன்னியை, வார்த்தை, மந்தை, மணவாட்டி அவனுடைய அறிவுக்காக கவலைப்படுகிறதில்லை. அவள் தன்னை அவனிடத்தில் இருந்து விலக்கிக் கொள்கிறாள். என்ன, எப்பொழுது நாம் அவளை குறித்து ஒரு நிமிடம் பேசுவோம். அவள் வார்த்தை மணவாட்டியாய் இருக்கிறபடியால் அவள் தன்னுடைய கர்த்தருக்காகவும் அவருடைய 1000 வருட அரசாட்சிக்காகவும் காத்திருக்கிறாள். சரி, வார்த்தை மணவாளனோடு. Knowledge and civilization and true Christianity has nothing in common. Civilization and true Christianity has not one thing in common. அறிவுக்கும் நாகரிகத்திற்கும் உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் பொதுவானது கிடையாது.
நாகரிகத்திற்கும் உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் பொதுவான எந்த ஒரு காரியமும் கிடையாது. Civilization is by knowledge. We all know that. And knowledge is from Eden, proved it by what he preached in Eden. நாகரிகம் அறிவினால் உண்டாகிறது. நாம் யாவரும் அதை அறிவோம். அவன் ஏதேனில் பிரசங்கித்ததன் மூலம் ஏதேனில் இருந்து அறிவு வருகிறது என்பதை அது நிரூபித்துள்ளது. And knowledge causes death. Is that right? What caused death in the Garden of Eden? Knowledge. Well, it can't be of God, so it's of the devil. Whew. Well, is that a good one? அறிவு மரணத்தை உண்டாக்குகிறது. அது சரியா? ஏதேன் தோட்டத்தில் மரணத்திற்கு காரணம் என்ன? அறிவு கூர்மை. ஆனால் அது தேவனால் உண்டாயிருக்க முடியாது. எனவே அது பிசாசினால் உண்டானது. அது நன்மையான ஒன்றாய் இருந்ததா? Knowledge, science, education is the greatest hindrance that God ever had. It is of the devil. அறிவு, விஞ்ஞானம், கல்வி தேவனுக்கு எப்போதும் இருந்ததிலேயே மிகப்பெரிய தடையாய் இருக்கிறது. அது பிசாசினால் உண்டானது. I'll get some letters on that, I know. I'm waiting for them. எப்பொழுது நான் அதை குறித்து சில கடிதங்களை பெற உள்ளேன் என்பதை நான் அறிவேன். நான் அவைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். Look what culture's got us into now. Look what it's done. Where are we at? We've leaned to those things to our own understanding by our science. எப்பொழுது கலாச்சாரம் நம்மை எந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்பதை பாருங்கள். பார்த்தீர்களா? அது என்ன செய்துள்ளது என்று பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் நம்முடைய விஞ்ஞானத்தின் மூலம் நம்முடைய சொந்த புரிந்து கொள்ளுதலின் மூலமாக அந்த காரியங்களுக்கு சாய்ந்திருக்கிறோம். You say, what about God? You think he's ignorant? Oh no. நீங்களோ தேவன் அறியாதவர் என்று நீங்கள் நினைக்கும் தேவனை குறித்து என்ன என்று கேட்கலாம். ஓ இல்லை. God will set up his own kind of civilization on earth when he takes it over. This is Satan's world. He's God now of his worldly scientific knowledge, but God will set his own kind of civilization up. It won't be a civilization like this. You just remember that. தேவன் பூமியை கைப்பற்றும் போது தம்முடைய சொந்த விதமான நாகரிகத்தை பூமியில் நிறுவுவார். இது சாத்தானுடைய உலகம். அவன் தன்னுடைய உலக பிரகாரமான விஞ்ஞான அறிவின் கடவுளாய் இருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய சொந்த நாகரிகத்தை அமைத்துக் கொள்வார். அது எந்த விதமான நாகரிகமாக இருக்காது. நீங்கள் அதை நினைவில் கொள்ளுங்கள். It won't be the kind of civilization we got today. No, no. It will be according to his word and his purpose. For the God of this present evil age will be destroyed and his kingdom with him. அது இன்றைக்கு நாம் பெற்றுள்ள விதமான நாகரிகமாக இருக்காது. இல்லை இல்லை, அது அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியும் இருக்கும். ஏனென்றால் இந்த பொல்லாத காலத்தின் தேவனும் அவனோடு உள்ள அவனுடைய ராஜ்யமும் அழிக்கப்படும். This modern knowledge-loving age could have no better leader than the one they've got, Satan, a perverter of the Word of God, like he started off in the Garden of Eden, but a religious person relying upon his own understanding. இந்த நவீன அறிவை நேசிக்கின்ற காலத்தில் அவர்கள் பெற்றுள்ள சாத்தானை விட சிறந்த தலைவர் இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியதைப் போல தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்கினவன். ஆனால் ஒரு மத சம்பந்தமான நபர் தன்னுடைய சொந்த அறிவின் பேரில் சார்ந்திருப்பார். As I've said before, Proverbs 3:5, that we're not to lean to our own understanding. நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல நீதிமொழிகள் 3:5 நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்க கூடாது என்று கூறுகிறது. They must have a God, for they are human. Yet he makes them what they want. அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மானிடர்களாய் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் விரும்புகிறதை அவன் அவர்களுக்கு உண்டாக்குகிறான். As being a human being, always all human beings, when we come here, we found the Indians even worshiping idols in the sun and everything. As a human being, they must have a God. ஒரு மானிடர் என்ற முறையில் எப்பொழுதும் எல்லா மானிடர்களும் நாம் இங்கு வந்தபோது இந்தியர்கள் விக்கிரங்களையும் சூரியனையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கூட வழிபடுவதை கண்டோம். ஒரு மானிட வர்க்கம் என்ற முறையில் அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்க வேண்டும். So this great intellectual age must have a God. So it's become the God of this world has become knowledge, denomination, science, having a form of godliness but denying the power thereof. எனவே இந்த மகத்தான அறிவாற்றல் கொண்ட காலத்திற்கு ஒரு தெய்வம் இருக்க வேண்டும். எனவே அது மாறிவிட்டது. இந்த உலகத்தின் தெய்வம் அறிவாக மாறிவிட்டது. ஸ்தாபனம், விஞ்ஞானம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலித்தல். Notice, their God makes them just what they want. They lust for the flesh.
And that's what he gives them. They want to wear bikinis, let them wear it. If they want to do this or that, let them do it. கவனியுங்கள், அவர்களுடைய கடவுள் அவர்கள் விரும்புகிறதையே அவர்களுக்கு உண்டாக்குகிறான். அவர்கள் மாம்சத்திற்காக இச்சிக்கிறார்கள், அதைத்தான் அவன் அவர்களுக்கு அளிக்கிறான். அவர்கள் மிகச்சிறிய நீச்சல் உடையை அணிய விரும்புகிறார்கள், அவர்கள் அதை அணிந்து கொள்ளட்டும். பார்க்கிறீர்களா? அவர்கள் இதை அல்லது அதை செய்ய விரும்பினால் அவர்கள் அதை செய்யட்டும். There's no harm in it. They go to church. Their mother was Methodist, Baptist, Pentecostal, Presbyterian. Just let them alone. அதில் எந்த தீங்கும் இல்லை. அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய தாயார் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே, பிரெஸ்பிட்டேரியன். அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள். That's the God of this age. Smart, wise, scientific. It needs no faith. It don't have to prove anything. It's already proven by their knowledge. அதுவே இந்த காலத்தின் தெய்வம். புத்திசாலி, ஞானம், விஞ்ஞானம். அதற்கு விசுவாசம் தேவையில்லை. அது எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அது அவர்களுடைய அறிவின் மூலம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. Well, we're the biggest church there is in town. Their knowledge. Our pastor's got a DD PhD. Don't need no faith. Relies on knowledge. பாருங்கள், நாங்கள் தான் நகரத்திலேயே மிகப்பெரிய சபையா இருக்கிறோம் என்று அவர்களுடைய அறிவில் கூறுகின்றனர். எங்களுடைய போதகர் ஒரு டிடி பிஹெச்டி பட்டம் பெற்றுள்ளார் என்றனர். பாருங்கள், விசுவாசம் தேவைப்படுகிறதா? இல்லை, அறிவை சார்ந்துள்ளது. Let them live anyway as long as they come to worship him by their denomination and creed. There's a big black eye there, but look at it. அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தினாலும் கோட்பாட்டினாலும் அவரை தொழுது கொள்ள வரும் வரையில் அவர்கள் எந்த விதத்திலும் ஜீவிக்கட்டும். அங்கே ஒரு பெரிய பாதிப்பு உள்ளது. ஆனால் அதை கவனியுங்கள். Laughs at God's word, saying things contrary to the word, and tries by their knowledge to prove scientifically that the word isn't true. Oh, what an age we're living in. See the God of this age? தேவனுடைய வார்த்தையை பார்த்து நகைத்து வார்த்தைக்கு முரணான காரியங்களை கூறி வார்த்தைக்கு உண்மையல்ல என்று விஞ்ஞான பூர்வமாக தங்கள் அறிவை கொண்டு நிரூபிக்க முயற்சிக்கின்றனர். ஓ, நாம் என்ன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! இந்த காலத்தின் தேவனை பார்க்கிறீர்களா? Notice, but God is waiting till the iniquity of these modern Amorites is filled. கவனியுங்கள், ஆனால் இந்த நவீன எமோரியரின் அக்கிரமம் நிரப்பப்படும் வரையில் தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Don't worry, he'll have his Moses ready at that time. There'll be an exodus someday to the promised land. There'll be a Moses come along who will call out, restore the faith of the children back to the fathers. It'll come one of these days. கவலைப்பட வேண்டாம், அந்த நேரத்தில் அவர் தம்முடைய மோசையை ஆயத்தப்படுத்துவார். என்றோ ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு யாத்திரை ஒன்று உண்டாகும். அங்கே ஒரு மோசே வந்து அவன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களிடத்துக்கு திரும்புங்கள் என்று சத்தமிடுவான். இந்நாட்களில் ஒன்றில் அது வரும். நீங்களோ நாம் எப்படி முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் என்று கூறலாம். Sure, the iniquity of the Amorites is not yet full. It'll come one of these days. Let them destroy themselves. நிச்சயமாகவே எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்நாட்களில் ஒன்றில் அது வரும். அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ளட்டும். Civilization, knowledge perverts God's word to suit their own taste. Every denomination does the same thing. Satan then preaches his own gospel of knowledge in his own church. நாகரீகம், அறிவு போன்றவை தங்களுடைய சொந்த ரசனைக்கேற்ப தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்குகின்றன. ஒவ்வொரு ஸ்தாபனமும் அதே காரியத்தை செய்கிறது. அப்பொழுது சாத்தான் தன்னுடைய சொந்த அறிவின் சுவிசேஷத்தை தன்னுடைய சொந்த சபையில் பிரசங்கிக்கிறான். There's only two classes of people spoke of in the New Testament: the children of God and the children of the devil. Did you know that? You want to put a scripture down for it? 1 John 3:10. You want the scripture? I'm reading it right here. Got it wrote down. All right. புதிய ஏற்பாட்டில் இரண்டு வகுப்பினர் மாத்திரமே பேசப்பட்டுள்ளனர். தேவனுடைய புத்திரர், பிசாசின் புத்திரர். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதற்காக ஒரு வேதவாக்கியத்தை கீழே குறித்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு வேதவாக்கியம் வேண்டுமானால் 1 யோவான் 3:10 அதை எழுதி வைத்துள்ளேன். நான் அதை இங்கே படித்துக் கொண்டிருக்கிறேன். சரி. In Ephesians 2:2 they are called the children of disobedience, like Eve was, disobedient to God's word. The children of obedience and disobedience have nothing in common. எபேசியர் 2:2 அவர்கள்
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாள். கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கும் பொதுவானது எதுவும் கிடையாது. Then how can the bride of Christ associate in a denomination when one's disobedient and the other obedient? How can one be the word and the other perverted word? அப்படியானால் ஒரு ஸ்தாபனத்தில் ஒருவர் கீழ்ப்படியாமலும் மற்றொருவர் கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது கிறிஸ்துவின் மணவாட்டி எப்படி ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து கொள்ள முடியும்? எவ்வாறு ஒருவர் வார்த்தையாகவும் இன்னொருவர் தாறுமாறாக்கப்பட்ட வார்த்தையாகவும் இருக்க முடியும்? How can a prostitute and a clean woman walk together in agreement? You can't do it. They have no fellowship at all. Come out from amongst them. It's of the devil. ஒரு விபச்சாரியும் ஒரு சுத்தமான ஸ்திரீயும் எப்படி ஒருமிக்க நடக்க முடியும்? அவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்களுக்கு ஐக்கியமே கிடையாது. அவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். அது பிசாசினால் உண்டானது. It's the mark of the beast. Heading right into it now. All denominations. I don't care whose it is. அது மிருகத்தின் முத்திரை. எப்பொழுது அதற்குள் செல்கிறோம்? எல்லா ஸ்தாபனங்களுமே. அது யாருடையதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. God's taken out a denomination of people for His name. A denomination won't receive these truths. It'll take an individual person that can see God and look at His Word and believe it and belong to no organization but live for God, not for His organization, the intellectual wisdom of some bishop or something is taught it. That's right. தேவன் ஒரு ஸ்தாபனத்தை அல்ல, அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். ஒரு ஸ்தாபனம் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாது. தேவனை கண்டு அவருடைய வார்த்தையை பார்த்து அதை விசுவாசிக்க ஒரு தனிப்பட்ட நபரை இது எடுக்கும். எந்த ஸ்தாபனத்தையும் சேராதவர், ஆனால் தேவனுக்காக ஜீவித்து அவனுடைய ஸ்தாபனத்திற்காக அல்ல, ஏதோ ஒரு பேராயரின் அறிவுபூர்வமான அறிவு கூர்மை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை போதித்துள்ளது. அது உண்மை. The children of disobedience and the children of obedience has nothing in common. One is of the day of light, the other of night and darkness. Evil age, this evil age of darkness. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளுக்கும் பொதுவானது ஒன்றுமில்லை. வெளிச்சத்தின் நாளுக்கேற்ற ஒன்று மற்றொன்று. இரவும் இருளும் பொல்லாத காலம், இந்த பொல்லாத இருளின் காலம். Nightclubs, dances, yet belong to church. It's okay with their God. They don't have any condemnation about it. Nothing bothers them. இரவு கேளிக்கை விடுதிகள், நடனங்கள் அதே சமயத்தில் சபைக்கு சொந்தமானவை. அது அவர்களுடைய தெய்வத்தோடு பரவாயில்லை. அதை குறித்து எந்த ஆக்கினை தீர்ப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஒன்றுமே அவர்களை தொல்லைப்படுத்துகிறதில்லை. Why don't condemn me to cut my hair? Woman said. Don't hurt my conscience. She's got no more conscience than a snake's got hips. ஏன் என் தலைமுடியை வெட்டுவது என்னை கண்டிக்கவில்லை என்று ஒரு பெண் கூறினாள். என் மனசாட்சியை புண்படுத்தாதே. எவ்வாறு ஒரு பாம்புக்கு இடுப்பு என்பது இல்லையோ அவ்வாறு இவளுக்கு மனசாட்சி என்ற ஒன்று கிடையாது. அது உண்மை. Certainly not. She don't know what her conscience is. It's been stirred so hard till she don't even know what it is. That's right. நிச்சயமாக இல்லை. அவளுக்கு மனசாட்சி என்றால் என்னவென்று தெரியாது. அது என்னவென்பதையும் கூட அவள் அறியாத அளவிற்கு அது மிகவும் கடினமாக சூடுண்டு போய் தீந்து போய் விட்டது. அது உண்மை. Walking around over the Word of God, saying, "Why, that's some old fogey." Don't go up there. It's just a bunch of noise and carry on anyhow. Know no more about God than a Hottentot would know about an Egyptian night. Right? It's true. தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்துவிட்டு ஏன் அது ஒரு பழமைவாதம், அங்கே செல்ல வேண்டாம், அவர்கள் எப்படியும் ஒரு கூட்ட இரைச்சலையும் தொடர்ந்து அவ்வாறு செய்வதையும் கொண்டுள்ளனர் என்றனர். ஒரு எகிப்திய கால்நடைகளை மேய்க்கும் நாடோடிக்கு எப்படி எகிப்திய இரவு கதைகளை பற்றி தெரியாத அவ்வாறே தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். அது உண்மை. அது உண்மைதான். Having a form of godliness, but denying the power therefrom, such turn away. For this is the sort that go from house to house and lead silly women. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருக்கிற அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏனென்றால் எந்த விதமானவர்கள் வீடு வீடாக சென்று முட்டாள்தனமான ஸ்திரீகளை வழிநடத்துகிறார்கள். Oh dear, you should do this. Oh dear, I think you're old fogey preacher down there. If you just, you look cute in a bikini or what you call a thing. If you do all this, that, and the other, well, a little cigarette won't hurt nobody. ஓ அன்பே, நீ இதை செய்ய வேண்டும். ஓ அன்பே, அங்கே உங்களுடைய பழமைவாதியான பிரசங்கியார் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு சிறு நீச்சல் உடையில் அல்லது நீங்கள் அந்த காரியத்தை அடைக்கும் விதத்தில் அழகாக காணப்படுவீர். நீங்கள் இதை அதை மற்றதை செய்தால் ஏன் ஒரு சிறு சிகரெட் யாரையும் புண்படுத்தாது. I belong to church and you know our denomination is looked up to as well as anybody. Don't you believe that old painted up liar? She's lying to you. Right. Yes, sir. நான் ஒரு சபையை சேர்ந்தவன். எங்களுடைய ஸ்தாபனமும் எவருடைய ஸ்தாபனமும் உயர்வாக காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
அந்த பழைய சாயம் பூசப்பட்ட பொய்யனை நீங்கள் நம்ப வேண்டாம். அவள் உங்களிடம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. ஆமையா, It's okay with their God. Oh, he thinks that's wonderful. And they just love him for it. அது அவர்களுடைய தெய்வத்தோடு பரவாயில்லை. ஓ, அது அற்புதமானது என்று அவன் நினைக்கிறான். அவர்கள் அதற்காக அவனை நேசிக்கிறார்கள். My, they'll argue with you. They'll stand right and fuss at you about it. Well, sure, Satan stood right in the face of Jesus Christ, the Word, and tried to say it's written. என்னே, அவர்கள் உன்னோடு வாதிடுவார்கள். அவர்கள் எழும்பி அதை குறித்து உங்களிடம் சண்டையிடுவார்கள். ஏன்? நிச்சயமாக வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்திற்கு முன்பாக சாத்தான் நின்று எழுதியிருக்கிறதே என்று கூற முயற்சித்தான். There he was, the vindicated Word of God. He said, "Get behind me, Satan." Just walk, do the same thing. அவர் தேவனுடைய வார்த்தையாக உபகாரப்படுத்தப்பட்டார். அவர் எனக்கு பின்னால் போ சாத்தானே என்றார். அப்படியே நடந்து அதே காரியத்தை செய்யுங்கள். Like a fellow said to me one time, said, "Now, if you believe the baptism of the Holy Ghost is right, and you believe you've got it, so now you strike me blind." That was a preacher. Said, "You strike me blind." He said, Paul struck a man blind one day. ஒரு சமயம் ஒரு நபரிடம், இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் சரியானது என்று நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள் என்று நீங்கள் விசுவாசித்தால் என்று கூறி, இப்பொழுது நீர் என்னை குருடாக்கும் என்றார். அது ஒரு பிரசங்கியாயிருந்தது. நீர் என்னை குருடாக்கும் என்றார். அவர், பவுல் ஒரு நாள் ஒரு மனிதனை குருடாக்கினான் என்றார். I said, "Mister, how can I strike you blind when you're already blind? How can I kill you when you're already dead?" நான், திருவாளரே, நீங்கள் ஏற்கனவே குருடா இருக்கும் போது நான் எப்படி உங்களை குருடாக்க முடியும்? நீங்கள் ஏற்கனவே மரித்து விட்ட போது நான் எப்படி உங்களை கொல்ல முடியும் என்று கேட்டேன். He said, "Me, my eyes is 20/20." அவர், எனக்கு என் கண்கள் 20/20 என்ற அளவில் சரியான பார்வை உடையதா இருக்கிறது என்றார். I said, "Your physical part, but you're still blind." நான், உங்களுடைய சரீர பாகம், ஆனால் நீயோ இன்னும் குருடா இருக்கிறாய் என்றேன். It's impossible. The Bible don't interpret things. We speak where the Bible speaks, and silent words silent. அது முடியாத காரியம். வேதம் காரியங்களை வியாக்கியானம் செய்வதில்லை. வேதம் பேசுகிற இடத்தில் நாங்கள் பேசுகிறோம். அது அமைதியாயுள்ள இடத்தில் அமைதியாய் இருக்கிறோம். I said, "All right." When Elijah was down at Dothan, see, there come up the whole Syrian army around, and the servant right said, "Oh, my father," said, "the Syrians has surrounded us." நான், சரி, எலியா தோத்தானில் இருந்தபோது பாருங்கள், அங்கே முழு சீரிய ராணுவம் சுற்றி வளைத்துக் கொண்டது. அப்பொழுது இந்த ஊழியக்காரனோ ஓடி வந்து, "ஓ, என் தகப்பனே, என் தகப்பனே, சீரியர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர்" என்றான். Elijah rubbed his eyes, woke up and said, "There's more with us than there is with them." எலியா தன்னுடைய கண்களை தேய்த்து விழித்தெழுந்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். He said, "I don't see nobody." அவன், நான் ஒருவரையும் காணவில்லை என்றான். I said, "God opened his eyes." Now he was blind. And he looked around, that old prophet, and up on the mountains is full of angels and chariots of fire and horses of fire. அதற்கு அவன், தேவனே, அவனுடைய கண்களை திறந்திடும் என்றான். இப்பொழுது அவன் குருடா இருந்தான். அவன் அந்த வயோதிக தீர்க்கதரிசியை சுற்றுமுற்றும் பார்த்து, மலைகளை பார்த்து, தேவ தூதர்களினாலும் அக்கினி ரதங்களினாலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் நிறைந்திருக்கிறது என்று கூறினான். And he walked out there, and the Bible said he smote them blind. Blind to what? To him. He walked out and said, "Are you looking for Elijah?" அவன் அங்கே நடந்து சென்ற போது அவன் அவர்களை குருடாக்கினான் என்று வேதம் கூறியுள்ளது. எதற்கு குருடா இருக்க வேண்டும் அவனுக்கு? அவன் வெளியே நடந்து சென்று, நீர் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறீரா என்று கேட்டான். "Yes, we're looking for him." ஆம், நாங்கள் அவனை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினர். Said, "Come on, I'll show you where he's at." Elijah leading him to Elijah. Blind. வா, அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். எலியா அவர்களை எலியாவிடம் வழிநடத்தி செல்கிறான். குருடரா இருந்தனதே. I said, "You know, I'm going to say to you just exactly what my Lord said to your father. Get behind me." நான் உனக்கு என்ன கூறப் போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? என் ஆண்டவர் உம்முடைய தகப்பனிடம் எனக்கு பின்னால் வா என்று கூறினது போலவே என்று கூறினேன். Notice, the children of obedience and disobedience has nothing in common. The disobedience worship their God. They say, "We believe the Bible." Yes, it's a mixed tree. கவனியுங்கள், கீழ்ப்படிதலின் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் பொதுவானது கிடையாது. கீழ்ப்படியாதவர்கள் தங்களுடைய தெய்வத்தை தொழுது கொள்கிறார்கள். ஓ, அவர்கள் நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். ஆம், அது ஒரு கலப்பு மரம். They add the world and knowledge to it. Satan's tree, mixed. See, she took from Satan's tree.
good and evil. பாருங்கள், அவர்கள் உலகத்தையும் அறிவையும் அதனோடு சேர்க்கிறார்கள். சாத்தானின் மரம் கலப்பு. பாருங்கள், அவள் சாத்தானுடைய விருட்சத்திலிருந்து நன்மை தீமைகளை எடுத்தாள். Oh, we believe the word, sure, but not all of it. Eve believed the word too, but let Satan take his tree and pervert it a little bit. That's what it. நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நிச்சயமாக. ஆனால் அது முழுவதுமாக இல்லை. ஏவாளும் கூட வார்த்தையை விசுவாசித்தாள். ஆனால் சாத்தான் அவனுடைய மரத்தை எடுத்து அதை சற்று தாறுமாறாக்க அனுமதித்தாள். அதுதான் அது. Whosoever shall add one word or take one word from it, he's still the same yesterday, today, and forever. Notice. All right. எவனாயிலும் ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அவர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கவனியுங்கள். சரி. This evil age is of darkness.